ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமநாமம் மிருத சஞ்சீவனியான ராமம். போகிற உயிரை கூட காத்து கொடுக்க வல்ல பெருமை பெற்றது. ராமநாமத்தை சொல்லி சொல்லியே ஆஞ்சநேயர் சகல சௌபாகியங்களையும் பெற்றார், நமக்கும் கொடுக்கிறார். ராமனை பல்லிடங்களில் சேவித்து வருகிறோம். அந்த வரிசையில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கும் கோதண்டராமர் சீனிவாச பெருமாள் திருக்கோயில். இதோ ராமனை தரிசிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான மூலவர் பெருமான். ஓர் கையில் வில், மற்றொரு கை அம்பு பிடித்திருக்கும் திருக்கோலம். ஒரு புறத்தில் சீதை, மற்றொரு புறத்தில் இறக்குவன். மூலவரோட சேர்ந்த ஆஞ்சநேய சுவாமி இல்லை, அவர் தனி கோயிலில் தான் உள்ளார். அவரை தரிசித்திருக்கிறோம். ஸ்ரீனிவாச பெருமானுக்காக கருடன் எழுந்தருளி உள்ளார், அவரை சேவித்துக் கொண்டோம். ஆனால் ராமர் உற்சவரோடு சேர்ந்து ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். மூலவரோடு இல்லை, உற்சவரோடு ஆஞ்சநேயர் உள்ளார். இதோ உற்சவமூர்த்தியை தரிசிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். மிக பெரியவராகவும் இல்லை, ஓரளவு உயரத்தோட. ராமன் விபவாவதாரத்தில் 8 அடி உயரம் பல தடவை கூறியிருக்கிறேன். ஆனா நாம சேவிச்சிருக்கிற இடத்தில் 5 அடி பெருமாள் உண்டு, 4 அடி பெருமாள், நிறைய இடத்துல 2.5 அடியில் தான் விக்கிரக ரூபத்தில் பகவான் இருப்பார். இவரையும் தரிசித்துக் கொண்டோம். இதே ராமர் சன்னதி அருகிலே லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் சிறு வடிவத்தோட எழுந்தருளி உள்ளார். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். இதோ பிளந்த வாய், நெறிந்த கண்கள், முறுக்கிய புருவங்கள், மடித்த உதடுகள், வடித்திருக்கும் திருக்கால்கள், ஓர்புறத்தில் லக்ஷ்மி தேவியை பற்றி இவள் திருவடியை சரணமாக பற்றி நம்மிடத்தில் வாருங்கோள் என்று கூறிக்கொண்டு லக்ஷ்மி நரசிம்மன் எழுந்தருளி இருக்கிறார். ராமனை தனி தோழிக்கினியாலில் எழுந்துருள பண்ணினார்கள். அவரை அதோடையே சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். அனைவரும் இந்த கூட்டமான கோவிலுக்கு பலமுறை வந்து போகின்றனர். நாமும் அவசியம் ராமனை போய் தரிசிக்க வேண்டும். ஸ்ரீனிவாசனோடு கூடியிருக்கிற கோதண்டராமனை பழைய வண்ணாரப்பேட்டையில் வந்து சேவியுங்கோள் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இனி விபீஷண சரணாகதியை அடைவோம். விபீஷணன் தான் வந்திருக்கிறதை ராமனிடத்தில் போய் சொல்ல சொன்னான். சுக்ரீவன் வந்தான். ஆனால் விபீஷணன் சொன்னதை கூறவில்லை. அவனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏனெனில் அவன் வந்திருக்கும் காலம் தப்பு. கூட பிறந்த அண்ணனையே கைவிட்டு விட்டு வந்தான். நம் விரோதியினுடைய பக்கத்தில் இருந்து வந்திருக்கிறான். அரக்கன் வந்திருக்கிறான். நமக்கு ராமனுக்கு கொல்வதற்கு வந்திருக்கிறான். என்னென்ன குற்றச்சாட்டுகள் உண்டோ அனைத்தையும் சுக்ரீவன் கூறினான். எல்லாத்தையும் ராமன் மெதுவே கேட்டு கொண்டார். சடக்கென்று பதில் பேசவில்லை. ஆனால் தன் அபிப்பிராயத்தை சுருக்கமாக கூறினார். எங்கள் குலத்தில் பிறந்த யாரும், இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர்கள் யாரையும் கைவிடுவது வழக்கமில்லை. எதுக்தம் கபிராஜேன ராவணாவரஜம் பிரதி வாக்கியம் ஹேதுமதத்யர்த்தம் பவத்பிரபிச்ச ஸ்ருதம். உங்கள் எல்லாரிடத்திலும் நான் கேட்க வேண்டியதை கேட்டுனுட்டேன். விபீஷணனை பத்தி நீங்கள் எல்லாரும் அபிப்பிராயம் கூறினீர்கள். சுக்ரீவன் ஒருத்தர் தான் கூறியிருக்கிறார். இன்னும் மேல பேச போறார். மைந்தன் பேச போறார். சரபன், ஜாம்பவான், அங்கதன், ஹனுமான் இவர்கள் எல்லாரும் பேச போகிறார்கள். ராமன் இப்போது சுக்ரீவன் பேசியதை மட்டும் கேட்டிருக்கிறார். தொம்ஹி சத்யவ்ரத சூரஹ தார்மிகோ திருட விக்ரமஹ பரீட்சகாரி ஸ்மிருதிமான் நிசிஷ்டாத்மா சுஹ்ருத்சுச்ச. ஹே ராம, சுக்ரீவனானால் ராமன் பேசியதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சுக்ரீவன் சொன்னதை ஏத்துக்காமல் சுருக்கமா மறுத்து எங்கள் குலத்தில் பிறந்த யாரும் சரணாகதர்களை கைவிடுவது வழக்கமில்லை என்று மட்டும் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்களாம் எங்கிட்ட நல்லது கேட்கறதுக்காக அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்க பேசனத்தை நான் கேட்டுனுட்டேன். இது வரைக்கும் தான் ராமன் பேசியிருக்கார். இன்னும் தன் அபிப்பிராயம் என்ன, விபீஷணனை ஏற்றுக்கொள்ள போகிறேன், அதெல்லாம் விளக்கமா சொல்லவே இல்லை. அதற்குள் மத்த பேரும் பேசினார்கள். அப்ப சுக்ரீவன் சொன்னது கொன்றுவிட வேண்டும், மத்த பேருக்கும் கொன்னுடணும்னு தான் அபிப்பிராயம். ஆனால் ஒருத்தன் அவனை கொன்னுடணும்னு பேசின உடனே ராமனுடைய முகம் அப்படியே வாடி செவந்து படுத்தான், கன்னி போச்சான். இத பார்த்த மத்த குரங்குகள்லாம் ஒருத்தர் சொன்னதுக்கே ராமன் இவ்வளவு வருத்தப்படுறார், நாம வேற மொத்த பேரும் கொல்லணும் கொல்லணும்னு சொன்னா அவர் முகம் என்ன பாடுபடுமோ, உள்ள எவ்வளவு தவிக்குமோ. அதனால கொஞ்சம் மாத்திண்டா, கொஞ்சம் பாலிஷ்டா சொல்றதுன்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையோ, கொல்லணும்னு சொல்லல, ஏத்துக்க வேண்டாம், அனுப்பிச்சிருவோம், விரட்டி விட்டுடுவோம்,
என்கிற அளவுக்கு பேசினார்கள். அங்கதன் கூறுகிறார், இத்யுக்தே ராகவாயாத மதிமான் அங்கதோக்ரதா விபீஷண பரீட்சார்த்தம் உவாச்ச வச்சனம் ஹரிஹி சத்ரோஹோ சகாசாது சம்பிராப்தா சர்வதா தர்க்கையேவகி. சத்ரு பக்கத்திலிருந்து வந்தவனை ஆராய்ச்சி பண்ணாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது. விஸ்வாசனீயா சஹசா ந கர்த்தவ்யா விபீஷணா. கண்டிப்பா விபீஷணன் நம்ப தகுந்தவன் அல்ல. இது என் அபிப்பிராயம். சாதயித்வ ஆத்மபாவம் ஹி சரந்தி ஷடபுத்தயா பிரஹரந்தி சரந்திரேஷு சஹ அனர்த்தா சுமஹான் பவேத். அவன் ஒரு நீதி கூறுகிறான். எப்போதும் தீயவர்கள் நல்லவர்களை போல வேடமிட்டு கொண்டு சுத்தி சுத்தி வருவார்கள். நாம ஏதாவது ஒரு இடுக்கு ஒரு மூலை இடம் கொடுத்தோம்னால் அதன் வழியே உள்ளே புகுந்து தங்களுடைய தீய புத்தியை காட்டிடுவார்கள். அதனால சத்ருக்களை நம்பி கூட சேர்த்துக்கவே கூடாது என்று கூறினார். அப்புறம் ஜாம்பவான் ஸ்தத சம்பிரேக்ஷிய சாஸ்திர புத்தியா விசக்ஷணா. ஜாம்பவான் எழுந்திருந்து பேசினார். சாத்திரங்கள் கத்தவர். அந்த கோணத்தில் அவர் கூறுகிறார், பத்தவைராச்ச பாபாச்ச ராட்சசேந்திராத் விபீஷணா அதேச காலே சம்பிராப்தா சர்வதா சங்கியதாமயம். எனக்கு இவன் பேர்ல சந்தேகம் வருது. ஏன் தெரியுமா? எவ்வளவு துர்தசையில் ராவணன் இருக்கிறான். அவன் இருமாந்து இருந்தாலும் உன்னால் அவனுக்கு ஆபத்து வரப்போது உறுதி. ஒரு குரங்கு ஹனுமான் போய் அனைத்தையும் எரிச்சிட்டு வந்திருக்கார். அந்த பயம் உள்ளூர எல்லாருக்கும் இருக்கும். அப்ப லங்கைக்கே ஆபத்து இருக்குன்னு விபீஷணனும் அறிவான். அப்படி இருக்கிறச்சே ஆபத்து காலத்தில் கூட பிறந்தவனையே விட்டு விட்டு வந்தால் நம்மை விடுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? அவனையே விட்டுட்டு வந்திருக்கானே, அதே போல நம்மையும் விட்டு விட மாட்டானோ? அதனால் அவனை சேர்க்க கூடாது. நம்ம விட்டுட்டால் அப்ப நமக்கு ஆபத்தாயிற்றே என்று கூறினான். மைந்தன் பேசுகிறார். ததோ மைந்தஸ்து சம்பிரேக்ஷ்ய நயாபனய கோவித் நய அபனய கோவிதா வாக்கியம் வச்சன சம்பன்னா பபாஷே ஹேதுருத்தமம் ஹேதுமத்தரம் அனுஜோ நாம தஸ்யேஷ ராவணஸ்ய விபீஷணः ப்ருச்சதாம் மதுரேணாயம் சனைர் நரபதீஸ்வர பாவமஸ்யது விஜ்ஞாய தத்வஸ்தஸ்துவம் கரிஷ்யசி. ராமா, இவன் ஏதோ சரணம்னு வாய் வார்த்தையா சொல்றதை மட்டும் நீ நம்பிட வேண்டாம். அவன் உள்ளத்தை ஆராய வேண்டும். ஒருத்தர் நம்மோட பேசுறாருனால் பேச்சையும் கேட்டுக்கணும், உள்ளத்தையும் உட்புகுந்து பார்க்க வேண்டும். எப்படி கடவுள் தானே உள்ளத்துக்குள்ள புக முடியும்? நம்மால புக முடியுமானால் பேச்சை வச்சு வந்திருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு இவர் எந்த எண்ணத்தோட வந்திருக்காருன்னு தெரிஞ்சுப்போம் இல்லையா? எண்ணத்தை அறிய வேண்டும். ஆனா உலகத்துல ஒரே குறை, பேச்சின் மூலம்தான் ஒரு மனிதனை நாம் அடையாளம் காண முடிகிறது. செயல்களின் மூலம் அடையாளம் காண வேண்டும். பேச்சு மட்டும் இருந்தா அடையாளம் காண முடியாது. அந்த பேச்சுக்கு தகுந்த செயல்பாடு இருக்கிறதா என்று அதை பார்த்து தானே உள்ளன்போடு இருக்கிறாளா இல்ல மேலெழுந்த வாரியா நடக்கிறார்களான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆராய்ச்சியை பண்ணிட்டு தான் சேர்த்து கொள்ள வேண்டும். மைந்தன் பேசினான். இவ எல்லாரும் பேசி அடிச்சு. அப்ப பேசின அனைவரும் கூடாது கூடாது கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது, கொன்றுவிட வேண்டும், ராமா நமக்கு ஆபத்து, இப்படியே பேசினார்கள். இதுவரைக்கும் ஹனுமான் வாயே திறக்கல. ஆனா அவர் ஒருத்தர் தான் போய் பார்த்துட்டு வந்தவர். இங்கே அங்க போய் விபீஷணன் அளவுக்கு தெரிஞ்சு இவரை காப்பாத்தி விட்டது யாரு? இவரையே கொன்னுடணும்னு ராவணன் கூறும்போது வாலில் நெருப்பு வச்சுடலாம், தூதனை கொல்லுவது கூடாது என்று விபீஷணன் தானே பேசி காப்பாற்றி விட்டார். அந்த நல்லெண்ணெல்லாம் ஆஞ்சநேயர் இடத்துல இருக்கு. இருந்தாலும் பேசுறவர்கள்லாம் பேசட்டும், நம்ம நிதானப்படுவோம், அப்புறம் பதில் கூறுவோம். இப்ப எழுந்திருக்கிறார். அத சம்ஸ்கார சம்பன்னா ஹனுமான் சச்சிவோத்தம உவாச்ச வச்சனம் ஸ்லக்னம் அர்த்தவன் மதுரம் லகு. அத சம்ஸ்கார சம்பன்னா, நிறைந்த சம்ஸ்காரம் உடையவராய் பண்பாளரான ஆஞ்சநேயர் ஹனுமான். ஹனுமான் சச்சிவோத்தமஹா, மந்திரிகளுக்குள் தலைவர். உவாச்ச வச்சனம் ஸ்லக்னம் அர்த்தவன் மதுரம் லகு. அழகா பேச ஆரம்பித்தார். மதுரமா பேசினார், அர்த்தமுள்ளதா பேசினார். சில பேர் ரொம்ப இனிமையா பேசுவா. என்ன சொன்னார்கள் என்னால், விஷயமே ஒண்ணு இல்ல, இனிக்க பேசினார். இனிப்பு நன்னா இருக்கும், அது நுனி நாக்குல பேசுறதுன்னு அர்த்தம். உள்ளத்திலேருந்து பேசுறது இல்ல. உள்ளத்திலேருந்து பேசலாம், ஆனா இனிப்பே இல்லாத பேசிடுவா. இனிப்பாகவும் பேச வேண்டும், மதுரமா பேசணும், உயர்ந்த அர்த்தத்தை கூற வேண்டும். அப்படி பேசுறதுல வல்லமை படைத்தவர் தான் ஆஞ்சநேயர். நபவந்தம் அதிஸ்ரேஷ்டம் சமர்த்தம் வததாம் வரம் அதிசாயித்தும் சக்தா பிருகஸ்பதி அபிப்ருவன். நீங்க பேசினது எதுவும் சரியில்லை. நீங்கள் அனைவரும் விபீஷணனை கெட்டவனாகவே பார்க்கிறீர்கள். நான் கூறுகிறேன், விபீஷணன் கெட்டவன் அல்லன், நல்லவன். ஆகையால் கண்டிப்பாக அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
வக்ஷ்யாமி வச்சனம் ராஜன் யதார்த்தம் ராமகௌரவாத் அதேச காலே சம்பிராப்த சார பிரணிஹிதம் யுக்தம் யதுக்தம் சசிவைஸ்தவ அர்த்தஸ்யா சம்பவாத் தத்ர காரணம் நோபவத்யதே. எனக்கு தெரிந்து இவன் ஒற்றனாக வரவில்லை. இவன் உண்மையிலேயே ராவணனை துறந்துதான் வந்திருக்கிறான். ஏனெனில் நான் அங்கு இலங்கைக்கு சென்ற போது ராவணனுக்கு நல்லது கூறுவதற்கு இவன் ஒத்தனுக்கு தான் தைரியம் இருந்தது. அத்தனை பேரும் பசப்பு மொழி பேசினார்கள், வெறும் வாய்ப்பந்தல் போட்டார்கள். ஆனால் இவன் ராவணனுடைய நன்மையில் எண்ணம் இருக்கும். அவர் அப்படி இருக்கிறவன் விட்டுட்டு வந்திருக்கான். அப்ப நிஜமான எண்ணத்தோட தான் வந்திருக்கான். நம்மிடத்தில் சேர்ந்தால் நம்மிடத்திலும் உண்மையான புத்தியோடு தான் இருப்பான், சந்தேகமில்லை என்று ரிதே நியோகாத் சாமர்த்தியம் அவதோதுன்ன சக்கியதே. இந்த அளவுக்கு ஹனுமான் பேசினார். அப்ப மத்த எல்லாரும் பேசினது இவன் தீயவன், அதனால் கைவிட்டு விட வேண்டும். ஹனுமான் பேசினது இவன் நல்லவன், அதனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேச காலே சம்பிராப்த இத்யயம் யத் விபீஷணः விவக்ஷா தத்ர மேஸ்தீயம் தாம் நிபோத யதாமதி ஏஷ தேசஸ்ச காலஸ்ச பவதீஹ யதா ததா புருஷாத் புருஷம் பிராப்ய ததா தோஷகுணாவபி. அப்பதான் ஆஞ்சநேயர் பதில் சொல்றார், ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கார், தப்பான நேரத்துல வந்திருக்கார், விட்டுட்டு வந்துட்டார் அண்ணனே. கூட பிறந்தவனை விட்டா நம்மள விட்டுட மாட்டாரா? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டீர்களே, எனக்கு ஒரு ஐயம். கையால் ஆகாத ஒருத்தன், பயப்பட்டிருக்கிற ஒருத்தன் ஒரு பெரியவனை பார்க்கிறான், அவன் திருவடிகளை பற்றி சரணம்னு கெஞ்சுகிறான். இதுக்கு தேசம் பார்ப்பீர்களா, காலம் பார்ப்பீர்களா, என்ன பார்ப்பீர்கள்? ஒருத்தர் என் உயிரை காப்பாத்துன்னு கெஞ்சனம்னா நல்ல இடமா இருக்கா, நீர் வாய்ப்பு நன்னா இருக்கா, நில வாய்ப்பு நன்றாக இருக்கா, குழு வசதி எல்லாம் போட்டிருக்காளா? சரணாதி பண்ணம்னா கேப்பா? சரணம்னு சொன்னா எப்ப கொதிப்போ அப்பதடால்னு விட வேண்டியதான். அதுதான் சரணம்னு சொல்றதுக்கே அழகு. இடம் பார்த்து, நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து பண்றது கல்யாணம். ஏதுமே இல்லாம பண்றதுதான் சரணாகதி. அப்ப கல்யாணத்தை போல சத்திரம் 6 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டு சரணாதி பண்ணுவாளாங்க? இது நடக்கவே நடக்காதே. அதனால இந்த தேசத்தில் வந்தான், காலத்தில் வந்தான்லாம் தப்பான குற்றங்கள், அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீர்கள். அவன் விட வேண்டியவனை விட்டிருக்கிறான், இங்கு வந்து சரணம்னு நிற்கிறான். தௌராத்யம் ராவணே திருஷ்டுவா விக்ரமஞ்சை ததா த்வை யுக்தம் ஆகமனம் க்யத்ர சதிருஷம் தஸ்ய புத்திதா. அதே போல் எவ்வளவு துராத்மா, எவ்வளவு தீயவன் ராவணன்னு தெரிந்து கொண்டான். தீயவன்னு தெரிந்த பிற்பாடு விடுவதுதானே அழகு. தீயவன்னு தெரிந்த பிற்பாடு பற்றி கொண்டிருப்பார்களா? அதனால அவன் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கான். மேலும் ராமனுடைய பெருமை புரிந்து கொண்டிருக்கிறான். ராமனுடைய பெருமை தெரிஞ்ச அப்புறம் ஒருத்தன் வராவிட்டால் தான் தவறு, வருவது குற்றம் அல்ல. ராவணனுடைய தீமை தெரிந்த பிற்பாடு அங்கிருந்தால் தான் குற்றம், விடுவது குற்றம் அல்ல. ரெண்டையும் யோசித்து பாருங்கள். உத்தியோகம் தவ சம்பிரேக்ஷ்ய மித்யாவிருத்தஞ்ச ராவணம், மித்யாவிருத்தஞ்ச ராவணம் வாலிதஞ்ச ஹதம் ஸ்ருத்வா சுக்ரீவஞ்ச அபிஷேசிதம். அவனுக்கு எல்லா செய்தியும் தெரிஞ்சிருக்கும். யோசித்து பாருங்க. அவன் என்ன ஆள் அனுப்பிச்சு அசைலம் ராமன் கொடுப்பறா, அடைக்கலம் கொடுப்பறான்னு கேட்டுக்கொண்டா வருகிறான். நம்பிக்கையோடு வந்திருக்கிறான். ராமனை பத்தி தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா எதிரி கட்சியிலேருந்து ஒருத்தர் இன்னொரு கட்சிக்கு போனோம்னா முதல்ல வெள்ளக்கொடி பிடிச்சு இந்த ஆள் அனுப்பிச்சு எங்க உயிருக்கு ஆபத்தில்லை சேஃப் பேசேஜ் கொடுப்பீர்களா கேட்டுன்னு தானே வரணும். ஆளெல்லாம் அனுப்பவே இல்லையே, தானே நேர கிளம்பி வந்திருக்கணும்னால் அப்ப நம்ம ராமனிடத்துல நம்ம விட அவன் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறான். அதை புரிந்து கொள்ளும்போது ஹனுமான் கூறி முடித்தார். அப்ப ஒரு பக்கவாதத்தையும் ராமன் கேட்டார், கெட்டவன் கைவிட்டு விட வேண்டும். மற்றொரு பக்கவாதத்தையும் கேட்டுண்டார், நல்லவன் கை கொள்ள வேண்டும். ரெண்டையும் கேட்டு சொல்ல போறார். ராஜ்யம் பிரார்த்தயமானஸ்து புத்திபூர்வமிகாகதா ஏதாவத்து புரஸ்கிருத்திய வித்யதே தஸ்ஸ சங்கிரஹா. ஹனுமான் கடைசியா முடிக்கிறார். ராஜ்யத்தை விரும்பி விபீஷணன் வந்திருக்கிறான், அவனுக்கு நாம் கொடுக்க வேண்டியதானே, நம்ம காரியத்தை நடத்திக்க வேண்டியதானே. ராமன் இடி போன்ற குரலில் தெளிவாக பேசினார். ஹனுமான் நீர் சொல்லுவதையும் நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை, சுக்ரீவா நீர் சொல்லுவதையும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. தூக்கி வாரி போட்டது ரெண்டு பேருக்கும். ரெண்டுல ஒன்னை ஏத்துதான் ஆகணும். ராமன் என்ன புதியதாக ஒரு 3வது கற்பனை பண்ணுகிறார் என்று அனைவரும் யோசிக்கிறோமா? பதிலை அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம். இப்போது கோதண்டராமர் ஸ்ரீனிவாசர் திருக்கோயிலில் விடைபெற்று புறப்படுவோம்.